எம்எஸ்பி அவர்கிட்ட போய் விவேக் ஒரு தடவை கேட்டிருக்காப்ல, ராஜா சாருடைய பாடல்களை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப பயங்கர பெருமிதம். இவன் படத்துல அப்படி பாக்குறதுனா வேணான்னு ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பாட்டு மனசுல பதியறதுக்கு காரணம் அந்த டியூனா அல்லது அதுல இருக்க வரிகளா? இது ரொம்ப பிரச்சனையான கேள்வி கேட்கிறான். எம்எஸ்வி அண்ணாவுக்கும் எனக்கும் எப்பவுமே அவர் ஒரு எண்ணத்தில் இருப்பார். அவருடைய காலத்தில் லிரிக்ஸ் ரொம்ப நல்ல கவிஞர் இருந்தார். கவிஞர் இருந்தனால அந்த கவிதையினுடைய வரிகள் ரொம்ப ஆழமா இருந்ததுனால ரொம்ப சாதாரண ஜனங்களுக்கு கூட சாதாரண வார்த்தையில பெரிய பெரிய விஷயங்களை, பெரிய பெரிய தத்துவங்களை ரொம்ப சாதாரணமா அவர் சொல்லிட்டு போனதுனால வார்த்தைகளுடைய அழுத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரு டியூன் பாப்புலர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்ன்றதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல டியூனு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வார்த்தையே இல்லைன்னாலும் உங்களுக்கு டியூன் ஞாபகம் வருது இல்லையா, அதுதான். அப்போ ஜீவன் எங்க இருக்குன்னா, உயிர் எங்க இருக்குன்னா, உயிர் இல்லாம உடல் இயங்குமா? வார்த்தைகள் நீங்க என்னதான் உயர்ந்த கவிதை வரிகளை சொன்னாலும் அதுக்கு உணர்வு வராது. இப்ப கவிஞரே எழுதின பாடல்களை நான் 2 பாடல்களை நான் உதாரணமா சொல்றேன். ஒரு பாடல்னா ஒரு கருத்தை சொல்லணும், அல்லது ஒரு உணர்வை சொல்லணும், அல்லது உங்கள் மத்தியில ஏதோ ஒண்ண அது புகுத்தணும். அப்படி இல்லைன்னா அது பாடல் அப்படிங்கிற தகுதியை இழந்துருது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. இதுல ஏதாவது உணர்வு உங்களுக்கு பரிமாற்றம் நடந்ததா? என்னடா அது தாமரை மலர்ல மனசை எடுத்து தனியா வச்சிருந்தாளா, தூதும் இல்லையா, தோற்றம் இல்லையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஆனா அண்ணா போடுற டியூன்ல தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. இப்போ இந்த பாடல்களுக்கு ஜீவன் எங்க இருக்கு? இப்ப என்ன உணர்வு உங்களுக்கு பரிமாற்றமானது? தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த உணர்வை பரிமாற்ற முடியுமா? ஆனா ஒரு டியூன், நல்ல டியூன் எதுன்னா, ஏதோ மோகனைய இத வரலையா, நல்லா இல்லையா? ஆள்னா பாடினா கூட அந்த டியூன் நல்லா இருக்கணும். அது எவன் பாடினாலும் நல்லா இருக்கணும், யாரு பாடினாலும் நல்லா இருக்கணும்.